நமஸ்காரம். சிவச்சிதம்பரம். இந்த சின்ன வீடியோவில் மது அருந்துதல் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என் பேர் டாக்டர் அரவிந்த் ராம்குமார். நான் பெங்களூரில் சர்ஜனாக இருக்கேன். திருமந்திரத்தில் முதலாம் தந்திரத்தில் மது அருந்துதல் பற்றி ஒரு 13 பாடல்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மருத்துவ ரீதியாக மது அருந்துதல் இருந்தால் என்னென்ன கஷ்டம் ஏற்படும், என்னென்ன உடம்புக்கு என்னென்ன கெடுதல் ஏற்படும்னு கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல கால் ஸ்டோன்ஸ், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பையில் வர ஸ்டோன்ஸ். மது அருந்ததுனால பித்தப்பையில் நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் வருது. நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் மேபி 20-30 இயர்ஸ் பேக் அவ்வளோ பேருக்கு பித்தப்பை ஸ்டோன்ஸ் இருந்ததில்லை. இப்போது ரொம்ப காமன் ஆகிடுது பித்தப்பையில் ஸ்டோன்ஸு. மேபி ஒன்று மது இருந்ததுனால இருக்கலாம், இன்னொன்று சரியான சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இருக்கலாம். எல்லாத்துக்கும் எக்ஸாக்ட் ரீசன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடும், நம்ம குடிக்கிற தண்ணி, மூச்சு விட்ற காற்று எல்லாம் நமக்கே தெரியும் பொல்யூஷன் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஆனால் மட்டும் நம்ம கரெக்டான உணவு, தவறான கெட்ட பழக்கங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த கால் ஸ்டோன்ஸ்னால நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. அக்யூட் காலிசிஸ்டைட்டிஸ், க்ரானிக் காலிசிஸ்டைட்டிஸ்ன்னு வருது. அக்யூட் காலிசிஸ்டைட்டிஸ்னால் அந்த கால் பிளாடரில், அந்த நெக் ஆஃப் கால் பிளாடர்னு சொல்கிறோம், அதில் ஒரு கல் பிளாக் ஆகி கால் பிளாடர் வீங்கி போய் சிவியர் பெயின். சில பேருக்கு கால் பிளாடர் அழுகியே போயிடும். ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி டயபெட்டிஸும் சேர்ந்துருக்கு பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதுவும் ஆல்கஹால்னால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பேங்க்ரியாடைட்டிஸ்னால் பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது வயிற்றுக்கு பின்னாடி. அதுலேருந்து தான் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் அதுலேருந்து தான் வருது. இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ், க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு இருக்குது. அக்யூட்னா இமீடியட்டாக வருது, க்ரானிக்னா ரொம்ப நாள் அப்படியே திருப்பி வந்து பேங்க்ரியாஸே கெட்டு போய் இருக்கிற ஸ்டேஜ் தான் க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸில் என்ன ஆகுதுன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று பித்தப்பையில் ஸ்டோன்னால் வரலாம், இன்னொன்று ஆல்கஹால்னால் வரலாம். ஆல்கஹால்னால் மது. என்ன பண்ணனா, மது நிறைய குடிச்சிட்டு என்ன ஆகும்னா, இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கெட்டியாகி பேங்க்ரியாஸில் இருக்கிற அந்த பைப்பு பிளாக் ஆகி சிலர் பேருக்கு பேங்க்ரியாஸ் பைப்பே வெடிச்சு போயிடும். அப்போ வயிறுலலாம் நீர் சேர்ந்து, நெஞ்சில் நீர் சேர்ந்து ரொம்ப